இன்னைக்கு நம்ம இசகாய் சீட் மெஜிஷியன் செகண்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோக்கும் அசுமாக்கும் பயங்கரமான பவர்ஸ் இருக்குதுன்னு அந்த லீமியா பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாள்ல. நம்ம ஹீரோவோட மேஜிக் ஸ்ட்ரென்த் 35,000க்கு மேல, அசுமாக்கு 5,000க்கு மேல இருக்குது. இது நார்மலே கிடையாது. இங்க இருக்கிற ராயல் நைட்ஸ் ஆகரிக்கே 2,000 மேஜிக்கல் பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஈவன் இந்த கிங்டமோட ஒரு டாப் கிளாஸ் மெஜிஷியன் இருக்கிற லீமியா இருக்கிறாள், சோ அவளுக்கே 6,000 தான் மேஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காமா. அந்த மியூரா இருக்கிறாள், சோ அவளுக்கு 3,800 தான். ஆகையால் எங்க 2 பேரை விடவுமே நீங்க 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். பட் ஸ்டில் உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. சாதாரணமா மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். உங்ககிட்ட இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க சில டைம் ஒதுக்கி தான் ஆகணும் ட்ரைனிங்காகவே. அப்படி ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான மேஜிக் உங்களே இறுதியில் அழிச்சிரும். ஆனா அப்படி நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால சிங்கிள் ஆளா இருந்துட்டு ஒரு கண்ட்ரி மேலேயே கம்ப்ளீட்டா உங்களால வார் தொடுக்க முடியும். ஏன் உன்னால கூட ஒரு கண்ட்ரியோட ராஜாவா இருக்க முடியும்லாம் அவ சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சில விஷயங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் பத்தி மயூரா தான் சொல்றா. ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸை பயன்படுத்த முடியும்னு. அப்படின்னா என்னதான் ஒருத்தர் மெஜிஷியனா இருந்தாலுமே ஸ்பிரிட் இல்லைன்னா அவங்களால மேஜிக்கல் ஸ்பெல்ஸை பயன்படுத்த முடியாது. ஃபயர், வாட்டர், விண்ட் அண்ட் எர்த் இது 4மே 4 விதமான மேஜிக்கல் ஸ்பிரிட். சோ 4 விதமான ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்திருக்கு. அப்படின்னா நம்ம எந்த விதமான ஸ்பிரிட்டை சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மேஜிக் இருக்குமான்னு அசுமா கேட்க, அது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் நம்மள மாதிரியான மெஜிஷியன்ஸால ஸ்பிரிட்டை செலக்ட் பண்ண முடியாது. ஸ்பிரிட் தான் மெஜிஷியனை செலக்ட் பண்ணும். நார்மலா ஒரு நபரால ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்பிரிட்டை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். பட் ரேர் கேஸ்ல இருக்கிற 4 இல்ல 2-3 அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம். அந்த மயூரா இருக்கிறால அவ ஒரு டூவல் மெஜிஷியனாமா. அவளால ஃபயர் அண்ட் எர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவே லீமியா ஒரு ட்ரிபிள் மெஜிஷியன். அவளால ஃபயர், வாட்டர் அண்ட் விண்ட பயன்படுத்த முடியும். அந்த கணக்குல பார்க்கும்போது அசுமாவால 4 டைப் ஆஃப் மேஜிக்கையுமே பயன்படுத்த முடியும்னு சொல்றான். ஆனா நானு என்னால என்ன பண்ண முடியும்னு ஹீரோ கேட்க, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு நீ மொக்க கிடையாது. நீ ஒரு மேஜ் இல்ல, நீ ஒரு சாசரர்னு சொல்லுவா. பேசிக்கா சொல்லணும்னா மேஜா இருக்கிறவங்கனால மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் பயன்படுத்த முடியும். சாசரரா இருக்கிறவங்கனால சாசரிய பயன்படுத்த முடியும். இதுல டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேஜா இருக்கிறவங்க ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணி அதோட பவரை கடன் வாங்கி தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சாசரரா இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணுங்கிற தேவை கிடையாது. அவங்க கிட்ட இருந்தே பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனா அப்படி யூஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே அந்த ஸ்பிரிட்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாகணும். அந்த மாதிரியான அக்ரிமெண்ட், அந்த மாதிரியான பாண்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற சாசரி சாதாரண மேஜ் யூஸ் பண்ற மேஜிக்கல் ஸ்பெல்ஸோடமே பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப புரியுதா நான் ஏன் உன்னால தனியாலா இருந்து ஒரு நாட்டையே அழிக்க முடியும்னு சொன்னேன்னு கேட்க, நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, நாட்டை அழிக்கிறது, இந்த அரசியல் இதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ என்னடா எப்படி பேசுற? இந்த உலகத்துல உன் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் எவனாவது இருந்தான்னு வையன், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டான். நீ உன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்றடான்னு சொல்ல, நீங்க என்ன பாராட்டினதெல்லாம் போதும், ஆர் அட்லீஸ்ட் என்னால என்னென்ன பவர்ஸை யூஸ் பண்ண முடியும் அதையாவது சொல்லுங்கன்னு கேட்க, அது என்னது அப்படிங்கிற விஷயத்த எங்களாலேயே சொல்ல முடியாது. ஈவன் சில சாசரர்ஸ் எல்லாரும் இந்த ஸ்பிரிட்ஸ் கூட அக்ரிமெண்ட் போடாம கூட ஏற்கனவே இருக்கிற ஏன்ஷியன்ட் சாசரிஸ் மூலமா லைட், டார்க்னஸ், டைம், ஸ்பேஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பத்தி நீ யோசிக்கணுங்கிற தேவை கிடையாது. நேரம் வரும்போது என்ன பயன்படுத்தணும்னு உனக்கே தெரியும். இப்போதைக்கு நீ கடுமையா ட்ரைனிங் எடுத்தா மட்டும் போதும்ட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்தை அந்த லீமியா அவளோட பவரை யூஸ் பண்ணி சாச்சி விட்டுருவான். இதே மாதிரி தான் உங்களோட மேஜிக்கல் பவர்ஸை நீங்க உங்களோட கைக்கு கொண்டு உங்க கையை ஸ்ட்ராங் ஆக்கி ஒரு பஞ்ச் வைக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவால சுத்தமா முடியலங்க. சோ உனக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால அதை பயன்படுத்த முடியல அப்படின்னா நீ ஒரு வேஸ்ட் தான் அவ சொல்லிட்டு இருப்பாளாம். குட் லக்டா பையா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மறுபடியும் யாரும் காதுல பேசுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மயூரா நம்ம அசுமாவை கூட்டிட்டு போயிட்டு எப்படி ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நெருப்பு எப்படி உருவாகும் அப்படிங்கறது உன் மைண்ட்ல இருந்தாகணும்னு அவளுமே ஆமா நெருப்பு எப்படி உருவாகும், நெருப்பு உருவாகிறதுக்கு தேவையானது ஃபியூயல், ஆக்சிஜன் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல நெருப்பு உருவாக்குவாளாம். எப்படி இவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு மயூரா ஷாக் ஆக, அது சும்மா சயின்ஸ் கிளாஸ்ல படிச்சேன், இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிச்சிருவா. இப்ப அசுமா இந்த நெருப்பை எப்படி உருவாகும் அப்படிங்கறத இமேஜின் பண்றதை பொறுத்து தான் அந்த நெருப்பு உருவாச்சு. மேபி இந்த நெருப்பு சாலிட் மெட்டீரியல் மூலமா இல்லாம ஒரு கேஸ் மூலமா உருவாச்சுன்னா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணும்போது ஹைட்ரோஜன் மூலமா பத்திக்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஃப்ளேமா ஒரு
வருமா? மைரோக்கு ஷாக்கு, என்ன ப்ளூ கலர்ல இருக்குது, இத பத்தி மேஜிக்கல் புக்ஸ்ல கூட போட்டது இல்லையேன்னு ட்ரைனிங் எடுத்து களைச்சு போயிருக்க நம்ம ஹீரோ வந்து அவ மீட் பண்ணிட்டு, ஹே நான் மேஜிக் எல்லாம் பயன்படுத்தினா தெரியுமா, மைரோ என்ன பாராட்ட கூட செஞ்சா, நீ என்ன பண்ணனு கேட்கும்போது ஒண்ணுமே பண்ணலம்பானா, சரி வா ஏதாவது பண்ணுவோம், மேஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப திருப்பி நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணோட குரல் கேட்கும், ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட பாடியோட சென்டர்ல ஃபோக்கஸ் பண்ணு, நீ ஃபோக்கஸ் பண்ணு, அப்பதான் என்னால கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பார்க்க முடியும் அப்படின்லாம் அந்த குரல் கேட்க நம்ம ஹீரோட கை அப்படியே க்ளோ ஆகும். ஓகே ஓகே இன்னைக்கு இந்த ட்ரைனிங் போதும், முதல்ல போய் சாப்பிடலான்னு யாரையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ அப்படியே சாப்பாடை போட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பானா. லீமியா நம்ம அசுமாவை பாராட்டுவா, ஹே இன்னைக்கு ஒரு நாள் ட்ரைனிங்ல நீ பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கேன்னு மயூரா சொன்னான்னு. நம்ம அசுமாவுமே இல்ல மயூரா வந்து ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறங்காட்டி தான் என்னால ஈஸியா கத்துக்கிட்ட முடிஞ்சதுங்கும் போது மயூராக்கு லைட்டா வெக்கமா இருக்கும். எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்க லீமியா, சாப்பிட்றா சாப்பிடு, நாளைக்கு உனக்கு கொடுக்குற ட்ரைனிங்ல எப்படி உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாம போகுதுன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு இருப்பான். அன்னைக்கு நைட்டு லீமியா வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது மயூரா வந்துட்டு, எனக்கு என்னமோ அந்த 2 பேர் மேல சந்தேகமா இருக்குது, அவங்க நார்மல் ஹியூமன் மாதிரி தெரியலன்னு சொல்ல, லீமியாவுமே ஆமா அது உண்மைதானே, அவ்வளோ மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது அவங்க கிட்ட, ஈவன் அவங்க நல்ல சொல்லித்தர விஷயங்களை ஒரே நாள்ல கத்துக்க முடியுது, அவங்க எக்ஸாக்டா யாருன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு விதமான சந்தேகம் இருக்குது. ஏன்னா ராயல் கேபிட்டல்ல ரீசெண்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது, ஈவன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறாங்கன்னா இவங்களோட சக்திகளை தேடியே பிரச்சனையும் வரும். ஆனா அந்த பிரச்சனை இவங்கள அண்டருக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையில இருந்து இவங்களா பாதுகாக்க அடுத்த ஒரு 3 வாரத்திலேயாவது இவங்கள நம்ம பயங்கரமா ட்ரெயின் பண்ணியாகணும்னு லீமியா முடிவெடுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் போட்ட அந்த பொண்ணு இருக்கிறாள், அவ ஏதோ பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சில நாட்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ மேஜிக் எல்லாம் கத்துக்கிட்டான் போல ஒரு மான்ஸ்டரை ஏத்து நின்னு அந்த இடத்துல அதை சாவடிக்கிறான். அங்க காட்டுக்குள்ள நெருப்பு மாதிரி புகஞ்சுக்கிட்டு இருக்க அது அசுமாவோட வேலையா தான் இருக்கும். அவளை எதிர்க்க வர ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை அவ சிங்கிள் ஹேண்டடா அந்த இடத்துல சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாளா. 2 பேரும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்காங்கன்னு லீமியாவும் மயூராவும் ஓரமா இருந்து பார்க்கும்போது அப்ப மயூரா சொல்லுவா, அசுமா மேலே பயங்கர டேலண்டடான ஒரு பொண்ணா இருக்கிறா, நான் சொல்லித்தர எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சில நொடிகள்லயே கத்துக்கிறான், ஈவன் கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து புதுசா கூட அவ சில விஷயங்களை உருவாக்குறான்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்க. என்ன மயூரா இந்த மாதிரி நீ யாரையும் பாராட்ட மாட்டியே, வித்தியாசமா இருக்கேன்னு லீமியா ஒரு மாதிரி கலாய்ப்பாலாம். ஆனா அப்ப திருப்பி அவங்களை அட்டாக் பண்றதுக்காக அதே மாதிரி கொம்பு வச்சு ஹார்ஸ் ஒன்று வர, இந்த தடவை ஓட முடியாதுன்னு அதை முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது லீமியா சொல்லுவா, நல்லா சாப்பிட்டுக்குங்க, எவ்வளவு நாள் தான் இங்க ஓசி சோறு தின்னுகிட்டு இருப்பீங்க, இனிமேல் நீங்க போய் அட்வென்ச்சரரா சேர வேண்டியதுதான். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நீங்க 2 பேரும் லாஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். உங்க 2 பேருக்கிட்டையுமே இந்த உலகத்தை சார்ந்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அபரிவிதமான சக்திகள் இருக்குது. நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வேற ஏதோ ஒரு உலகத்துல இருந்து தான் இங்க வந்திருக்கணும், ஏதோ ஒரு லூப் ஹோல் மூலமா நீங்க இங்க வந்திருக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லனா டைம் அண்ட் ஸ்பேஸை மேனிபுலேட் பண்ற ஒரு சமனர் மூலமா, ஒரு மெஜிஷியன் மூலமா நீங்க இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த மாதிரி வேற உலகத்துல இருந்து இங்க சமன் பண்றதுக்கான மேஜிக்கை தெரிஞ்சவங்க இருக்கிறதுலே ரேரஸ்ட் ஆஃப் ரேர். சோ அதனால யார் இது பண்ணதுன்னு தெரியல, இருந்தாலும் உங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு நாளா நீங்க இங்க ட்ரைனிங் எடுத்தது கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே இது நல்ல விஷயம் தானே, இந்த மாதிரியான சம்மனிங் மேஜிக் ரொம்ப ரேரான ஆளுங்களுக்கு தான் தெரியும்னா ஈஸியாவே அந்த ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிட்டு திருப்பி எங்க உலகத்துக்கு நாங்க போயிருவோம், அவ்வளவுதான், நீங்களும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் கூட அந்த ஒரு மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் உருவான உடனே நீயும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா நீ என் கூட இல்லனா அந்த ஒரு குதிரையை நான் எதிர்த்து கூட நின்று இருந்திருக்க மாட்டேன், கண்டிப்பா அதை என்ன முடிச்சிருந்திருக்கும். இருந்தாலும் இப்ப நம்ம pretty much கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம். சோ அதனால ஒரு அட்வென்ச்சரர் ஆகி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். சூனர் அந்த ஒரு நபரை கண்டுபிடிச்சு நம்ம திருப்பி வீட்டுக்கே போறோம். என்ன டீல் தானன்னு 2 பேரும் ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணிக்கிறாங்களா. அதுக்கப்புறமே ஹீரோ தூங்காம உண்மையாலே ஒரு நாட்டை அழிக்கிற அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கா என்னன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பானா. அப்ப அவனுக்கு திருப்பி வாய்ஸ் கேட்கும், ஆமா உங்ககிட்ட இருக்குது, கூடிய சீக்கிரம் உன்னை மீட் பண்றதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த குரல் சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.